இப்ப தனிப்படை அமைச்சிருக்காங்க, 3 தனிப்படை அமைச்சிருக்காங்க, நீ தான் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு பயங்கரமான தனிப்படை. என்ன தனிப்படை? நாங்க புடிச்சிருவோம், தூக்கிடுவோம். சற்று முன்ன கூட காவல் அதிகாரியோட பேசினேன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. சரி சரி. நான் இல்லைங்க சார், நீங்க நான் எதிர்பார்க்கறது நடக்கும், மிக நாங்க விரைவில் பிடிச்சிடும். ஏன் முதலமைச்சர் கூட்டு சொல்லக்கூடாதா? இந்த இது மருமகளி மகனி சரண்டாக சொல்லு அவர் சொல்ல முடியாதா? அப்ப உங்களுக்கு அவரு சொல்றாரு எனக்கு வந்து சம்பந்தம் கிடையாது, நான் 7 வருஷம் பேசல அப்படின்றாரு எம்எல்ஏ. ஆனா இந்த 8 மாசத்துல 3 முறை வீட்டுக்கு போயிருக்கிறாரு, மகன் வீட்டுக்கு. அந்த புள்ளதான் சமைச்சு கொடுத்திருக்கா. ஆனா அவருக்கு அந்த எம்எல்ஏ எந்த விதத்திலையும் தொடர்பு கிடையாதுன்னு வைங்க. சரி சரி. ஆனா என்னடா நம்ம வீட்டுல ஒரு சின்ன புள்ள இருக்காளே, ஆமா என்ன கேட்டிருக்கலாமா, இவர் ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்காரு, ரொம்ப யார் இந்த புள்ள ஏங்க இருக்கறா? இல்ல ஒரு முறை எம்எல்ஏ இல்ல, பல முறை எம்எல்ஏ இருக்காரு அந்த தொகுதிக்கு இருந்திருக்காரு. அவங்க 4 வயசு குழந்தை இருக்கு. அந்த 4 வயசு குழந்தை தான் சொல்லுது, அப்பாட்ட போய் சொல்லுது, அம்மா டெய்லி அடிக்கிறான்ட்டு, அவளை ரேகாவை அடிக்கிறா, உடம்புல ரத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு. அவன் சொல்லியிருக்கான், நீ அவளை அடிச்சு கூட கூடாது, ஆனா என் குழந்தை முன்னாடி பண்ணாத, அஃபெக்ட் ஆகுது. ஓஹோ, அப்படி சொல்லிருக்காங்க. ஆனா ஆடியோ மட்டும் வெளியிட முடியும், பொண்டாட்டி புருஷன் ஆடியோ வெளியிடுறாங்க. சரி. என்ன இது? என்ன வீரப்பனோட மோசமான நிலைமை இருக்கும் போல இருக்கு. ஆடியோ ரிலீஸ் நடக்குது, ஆனா கைது பண்ணல. இது ஸ்டேட் கவர்மெண்ட் மிகப்பெரிய ஃபெயிலியருங்க. இப்போ இந்த எல்லாரும் அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கணும், அரெஸ்ட் பண்ணல. அவங்க நீங்க அரெஸ்ட் பண்ணாத நிலையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிரிமினல் அஃபென்ஸ்ல ஒருத்தர் இருக்கிறான், அவன் இங்க ஆப்கானில இருக்கான ஒரு நியாயம் இருக்கு. ஆமா, பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒருத்தருடைய குடும்பம் அது. ஆமா, அவங்களுக்குள்ள அவன் பையன் வேற பேசுறான். இந்த பொண்ணை வந்து எவ்வளவு இழிவுபடுத்தி பேச முடியுமோ. இந்த பொண்ணுக்கு ஒரு 3 பேரோட பேசிட்டு இருந்துச்சு, அதுல 2 பேர் பாய் ஃப்ரெண்டு, ஒரு பாய் ஃப்ரெண்டோட தொடர்பு இருக்குன்னு பேசுறான். நான் கேக்குறேன், இவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா? ஆமா. அப்ப சைபோதோட இருக்கிறவன் லவ் பண்ணலாம், பணக்காரன் இருக்கிறவன் லவ் பண்ணலாம், எம்எல்ஏ மகனா இருந்தா லவ் பண்ணலாம். அவ லவ் பண்ணலையே, லவ் பண்ணா அது அவருடைய பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? அவன் அடிக்க சொல்லுவாங்களா? இப்போ இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னீங்களா சார்? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பிறர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ பெங்களூருக்கு அவர்கள் இங்கே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, பெங்களூர் பக்கம் தப்பி போயிட்டாங்க, அதனால தான் தனிப்படை அமைச்சிருக்கோம் அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. இந்த வழக்கில் அவங்களுக்கு என்ன தண்டனை, மேக்சிமம் அளவுக்கு எந்த தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும் சார்? ஒருவேளை இந்த செக்ஷன் ரொம்ப வீக்கான செக்ஷன், அதாவது கண்டென்ட்க்கு தகுந்த செக்ஷன் போடல. 3 and R and S ன்றது வன்கொடுமையில என்னன்னாக்க, அங்க நடந்த கொடுமைகளுக்காக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவங்க பயில் பண்ணல, ஜாதியை சொல்லி பேசினதா அந்த அந்த ப்ரொவிஷனுக்கு மட்டும் தான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓ சரி சரி. தாக்குனதை பத்தி ஒண்ணுமே இல்ல. 7 ஆண்டுகளுக்கு மேல உள்ள குற்றங்கள் நடந்துச்சுன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல செக்ஷன் 325 ஒரு செக்ஷன் இருக்கும். ஓஹோ, அதுதான் வலிமையான செக்ஷன். ஓ சரி சரி. அத போட்டுக்கணும். கண்டென்ட்ல வருது, ஆனா அது போடல. ஓ கண்டென்ட்ல வருது. நீங்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல எல்லா செக்ஷனும் கடுமையானதா இருக்காது. இப்ப நாளைக்கு பெயிலுக்கு போகுது. இப்ப எஸ்சிஸ்டி கேஸ பொறுத்தவரை அவங்க பெயிலுக்கு மூவ் பண்றாங்க அப்படின்னா பெட்டிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் முன்னாடியே. சரி. குற்றவாளி தரப்பு பெயிலுக்கு மூவ் பண்றாங்க, எனி அப்ஜெக்ஷன் இருந்தா கோர்ட்ல வந்து தெரிவிக்கலாம்ன்றது. இப்ப இந்த வழக்குகள்ல இவருக்கு போட்டிருக்க வழக்கு பிரிவுகள் அதுவும் இன்ஃபார்ம் பண்ணணுமா வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல? ஆமா, வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல எந்த கேஸ் போட்டா கூட குற்றவாளி தரப்பு பெயிலுக்கு மூவ் பண்ணாங்கன்னா பெட்டிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க அது பெட்டிஷன் இன்ஃபார்ம் பண்ணணும்னாக்கா அது பெயில் பெட்டிஷன் வந்து அந்த சம்பந்தப்பட்டவங்க சரண்டர் ஆகி தான் பெயில் பெட்டிஷன் கேட்க முடியாது கூட. சரி.